மா நம்ம சோறு ரெடி ஆயிடுச்சா? ஏங்க 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 உங்களுக்கு சோறு போடுவா வாங்கத்தே. இன்னைக்கு நம்ம வீட்டில் என்ன சாப்பாடுமா அம்மா? வாங்க. என்னைக்கும் போல் வெள்ளை சோறு. இன்னைக்கு ரேசன் அரிசியில் தான் வடிச்சிருக்கு. நல்லா லைட்டை கொடுப்பு வடிச்சிடுது வரலையா? சரி விடு. என்னைக்கும் போல் இன்றைக்கி ரேசன் அரிசி தான் சோறு வடிச்சிருக்கு. அரிசி காலியாக போயிடுச்சு. பிள்ளைகளுக்கு இந்த குழம்பு வந்து இந்த பாருங்க, கருவாட்டு குழம்பு, கருவாடு உருளைக்கிழங்கு இதுகெல்லாம் போட்டு கருவாட்டு குழம்பு. பிள்ளைகளுக்கெல்லாம் கருவாட்டு குழம்பு பிடிக்காது. சீமாப்பா எனக்கு அங்கம்மாவுக்கு தான் பிடிக்கும். அதனால் பிள்ளைகளுக்கு பூரா பார்த்துங்க முட்டையை அப்படியே வதக்கி அப்படியே முட்டை சோறு மாதிரி கிண்டியிருக்கேன். ரேசன் அரிசியில் தான் ஆக்கியிருக்கேன் அன்றைக்கி. நல்லா இருக்கா சாப்பாடு? எல்லோரும் கேட்டுக்கிட்டு இருக்கேன். சட்டி கருப்பாக இருக்குது, 17 வருஷம் சட்டியை வச்சு புழங்காத, என்ன சட்டி கருப்பாக இருக்குன்றது. குழம்பு சட்டி சோத்து பண்ணி கூட கருப்பாக இருக்கக்கூடாது, அது கூட சிகப்பாக வேணுமாக்கு உங்களுக்குலாம்? என்னத்தான் கொடுமையாக இருக்குது. சோத்து சட்டி குழம்பு சட்டி கருப்பாக இருக்கக்கூடாதான். என்ன இலையை வச்சு கூட தட்டை வைக்கிறேன்னு நினைக்காதீங்க. இது கெடா வெட்டினோம்ல, அதில் பூரா மிஞ்சி போச்சு இலை. வேஸ்ட்டாக்க மனசு இல்லை. ஃப்ரிட்ஜுக்குள்ளே வச்சு வச்சு அறுத்து இப்படி சோத்தை போட்டு கொடுத்துருவேன். அப்போத்தே வந்து தட்டு கவுற வேலை இருக்காது. அதுக்காக எங்கே இப்படி குதிச்சுடுது, தட்டு கூட குதிக்குதப்பா. அப்படி அம்பிட்டு பேர் சொல்லிட்டு கிடைக்கிய என்னென்னத்தையாலும் கமாண்ட் பண்ணுறது வரக்கு. கருப்பாக குழம்பு சட்டி இருக்காமத்தா. குழம்பு சட்டி கருப்பாக இருந்தான்னா 17 வருஷம் ஆச்சுன்றேன். 17 வருஷமாக ஈய பாத்திரத்தை பயன்படுத்தக்கூடாதான். எப்போ நம்மளுக்கு என்ன வருதோ அதை ஏற்றுக்கிட்டு பூமியை விட்டு போக வேண்டியதே. அதை சாப்பிடக்கூடாது, இதை பண்ணக்கூடாது, ஆயிலை கொஞ்சமாக விடணும். ரைட்டு, ஆயிலை கொஞ்சமாக விடணும் எனக்கு சொல்லிட்டு இல்லை. அதாவது கறியை, வறுத்த கறியை மிச்சம் இருந்துச்சு எண்ணெய், அந்த எண்ணெயோடு சேர்த்து அப்படியே வதக்கிட்டேன். நீ வதக்கிறது எனக்கே ரொம்ப இருக்குன்ட்டு தெரிய வந்துச்சு. என்னைக்கு நம்மளுக்கு கடவுள் நம்மளுக்கு இது முடிக்கும் அன்றைக்கி போக வேண்டியதான். நல்லபடியாக நல்ல வார்த்தையை தான் பேசுகிறோம். சரி நாங்கள் சாப்பிட்றோம், நீங்கள் லைக் பண்ணுங்கள். இதே எங்கள் வீட்டு சாப்பிடு. பூஜா சாப்பிட்டு குளி, அப்புறம் குளிக்க பொழுதுக்கும் குளிக்காமல் கிடந்துட்டு இப்போ தான் குளிக்க போவேந்தா. சாப்பிடட்டுமா? இதை ஆத்தாவுக்கு சோத்தை போய் ஆத்தாட்ட கொடுக்குறியா வாப்பு. இது ஏமா எந்திரிமா, சோத்தை சாப்பிட்டு போடு. ஆத்தா வேலை விட்டு வந்து படுத்துருச்சு. மாடியில் ஏறி வர முடியல. மாடிக்கு மூடி வந்துடுறேன். இளம்பு தோப்பாக இருக்குது, மாடி ஏற முடியல. சாப்பிடு. வேலையை விட்டுட்டு வந்து காத்தோட்டமாக இருக்குன்னு இதில் வந்து படுத்துருது. நான் ஏறி வரோம்னா தவிச்சு போயிடுறதே. சோறுகளை சாப்பிட்றேன். சீமாப்பாவுக்கு போய் சோறை போட்டு வைக்கிறேன். எல்லோரும் லைக்கு போடுங்க. இதுதான் குடும்பத்தில் வாழ்க்கை, எங்கள் குடும்ப வாழ்க்கை. ஆத்தாவை பாருங்கள், இப்போ தான் சாப்பிடுது. கருவாட்டு குழம்புட்டா அது மட்டும் கூட மட்டும் ஒரு வயசு சாப்பிடும். இல்லைன்னா கொஞ்சமாக தான் சாப்பிடும். சாப்பிட்டு இன்னும் மட்டும் வாங்கிக்க. நல்லா சுட இருக்குது. சாப்பிடு. நான் போய் சீமாப்பா போய் சோறு விடட்டுமா? சரி இது